அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இன்னும் இந்த பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் மற்ற அமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல மனித சமுதாயத்தை படைத்து மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் தேவைப்படுகிறதோ அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று சொன்னால், இந்த பூமியில மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு தேவைப்படுகிற அத்தனை பொருட்களும் அத்தனை வசதி வாய்ப்புகளும் இந்த பூமியில் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படி உலகத்துல எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு வழங்கி நம்மிடத்திலிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது என்ன, எப்படியான ஒரு செயலை இறைவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் உலகத்துல நமக்கு ஒரு விஷயத்தை தர்றான் அப்படின்னு சொன்னா, தரப்படுகிற விஷயங்களில் இருந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு என்பதை இறைவனிடத்துல இருக்கணும், இறைவன் எதிர்பார்ப்பான். அப்படி அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இறைவன் சொன்ன அடிப்படையில் இறைவன் இந்த உலகத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கையை நாம வாழணும். அதுதான் நாம் இறைவன் நமக்கு தந்திருக்கிற அருள்கொடைகளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக இருக்கும். அப்ப இறைவன் திருமறையில கூட என்ன செய்யறான்னா இதை எதிர்பார்க்கிறான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாம உங்களுக்கு ஏராளமான விஷயங்களை வழங்கி இருக்கிறோம், ஏராளமான அருள்கொடைகளை நாம் இந்த உலகத்திலே உங்களுக்கு செய்திருக்கிறோம். அப்படி செய்திருக்கிற அருள்கொடைகளுக்கு நீங்கள் எப்படி நன்றி செலுத்துறீங்க என்றெல்லாம் இறைவன் என்ன செய்யறான், திருமறை குர்ஆனின் மூலமாக நம்மிடத்துல கேட்கிறான். அப்ப உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற செயல்பாடு அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகள், இறைவன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நாம இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றிகளாக இருக்கும். இப்ப நம்முடைய உலக வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்திலே வாழுகிற பொழுது அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுக்கு கிடைக்கப்படுகிற செல்வங்கள், அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கப்படுகிற அருள்கொடைகள், இவற்றையெல்லாம் நாம சிந்தித்து பார்த்தோமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அருள்கொடைகளை நீங்கள் எண்ணினால், உனக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறங்கிறத நாம சிந்தித்து பார்த்தோமே ஆனால், எண்ணி பார்த்தோமே ஆனால் அதை என்ன செய்ய முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, நமக்கு அருள்கொடைகளை வழங்கி இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படி இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற ஏராளமான அருள்கொடைகளை இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கக்கூடிய விதத்துல பார்த்தோம்னா, சில நபர்களுக்கு அல்லாஹ் கூடுதலாக தந்திருப்பான், சில நபர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், தன்னுடைய புறத்திலிருந்து அருள்கொடைகளை ரஹ்மத்துகளை குறைத்து வழங்கி இருப்பான். சில நபர்களுக்கு தேவையான அளவு வழங்கி இருப்பான். இப்படி வழங்கப்பட்டிருக்கிற அருள்கொடைகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறானோ தந்ததற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற மனிதர்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு மனிதன் அப்படி இருக்கிறானா? மனிதனுடைய உலக வாழ்க்கையில இறைவன் தருகிற அத்தனை அருள்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு, இறைவன் தருகிற அத்தனை ரிசுக்குகளையும் உண்டு கொண்டு,
இறைவன் தருகிற ஏராளமான செல்வங்களை அனுபவித்துக் கொண்டு உலகத்தில் வாழுகிற பொழுது இதையெல்லாம் தந்தது இறைவன் தான் என்று அறிந்தாலும் கூட அதற்கு நன்றி செலுத்துகிற ஒரு நபராக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தோமேயானால் இறைவன் திருமறையில சொல்ற மாதிரி இன்றைக்கு மனிதர்களை பொறுத்தவரையில் நன்றி கெட்டவர்கள் அல்ல. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? இறைவன் சில செய்திகள்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சில பொருளுக்கு சில செய்திகள் மீது சத்தியமிட்டு விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதன் எப்படி இருக்கிறான்? நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லா அருள்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற விஷயத்துல அவன் சொன்னது மாதிரி நடக்காமல் அதற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுக்குன்னா உதாரணத்திற்கு சில செயல்பாடுகளை நாம இங்க நினைவுபடுத்தி பார்க்கலாம். என்ன செயல்பாடு? இறைவன் நமக்கு சொல்லி இருக்கிற கட்டளைகள்ல மிக முக்கியமான ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா தொழுகையை நிறைவேற்றுவது. தொழுகையை பொறுத்தவரையில நம்ம குர்ஆன்ல நபிமொழிகள் எல்லாம் ஏராளமான செய்திகளை அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது என்ன செய்யறான்? தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். தொழுகை என்பது மூமின்கள் மீது என்ன செய்து ஒரு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே அல்லாஹ் இன்னும் பல வசனங்கள் என்ன செய்யறான்னு சொன்னா இறை நம்பிக்கையாளர்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் பேசுறான். தொழுகையை குறித்து ஏராளமான வசனங்கள் குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. தொழுகை என்ன செஞ்சிடும்? இவர்களை வெட்கக்கேடான காரியங்களிலிருந்து தடுக்கும், இவர்கள் தீமையான செயல்களை செய்யறதிலிருந்து தொழுகை தடுக்கும். இதெல்லாம் அல்லாஹ் தொழுகையை குறித்து சொல்லக்கூடிய வசனங்கள். இதுல தொழுகை என்பதுதான் மிக முக்கியமான வணக்கம் அப்படிங்கிறதையும் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அந்த முஸ்லிமுக்கு கண்டிப்பாக தொழுகை குறித்த செய்தி தெரியும். இஸ்லாம் சொல்லுகிற மற்ற சட்டத்திட்டங்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய மற்ற செயல்பாடுகள் விளங்கி இருக்கிறதோ இல்லையோ, தொழுகை என்கிற விஷயத்தை மாத்திரம் என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதனை எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லா முஸ்லிம்களும் அறிந்திருக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து தொழுகைங்கிற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. தொழுகைங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கிற அருள்கொடைகளுக்கு நாம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துற விதத்தில் மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இஸ்லாம் நமக்கு காட்டி தர்றது எது அப்படின்னா தொழுகை தான். இதை நாம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான் அப்படின்னா தாவூத் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தாவூத் நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சானா நிறைய அருள்கொடைகளை செஞ்சிருந்தான். என்ன மாதிரியான அருள்கொடைனா அல்லாஹ் தாவூத் நபி அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக வழங்கி இருந்தான். அதே போல அவர்களுக்கு என்ன செய்யும்? பறவைகளுடைய பறவைகளை அல்லாஹ் தாவூத் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பறவைகள் பேசுறது என்ன செய்யும்? தாவூத் நபிக்கு புரியும். இதோடு அல்லாஹ் என்ன செஞ்சானா தாவூத் நபிக்கு போர்க்களங்களில் போர்களை சந்திக்கிற பொழுது எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து நம்மை அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான போர் கவச ஆடைகளை என்ன செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் நபிக்கு செய்யறதுக்கான ஆற்றலை கற்றுத்தந்தான். ஒரு போர் கவசத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிற ஆற்றலை அந்த கல்வியை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா தாவூத் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு தாவூத் நபியை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். உனக்கு இவ்வளவு அருளை செய்திருக்கிறேன்னு நீ எனக்கு எப்படி நன்றி செலுத்த போற? இவ்வளவு செஞ்சிருக்கல, செல்வத்தை கொடுத்திருக்கிறேன், கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், அதே போல வந்துட்டு உனக்கு என்ன செஞ்சிருக்க? பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன், அதே நேரத்துல போர்க்கவச ஆடைகளை செய்யறது எப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு செஞ்சிருக்கிறேன்னு நீ எனக்கு எப்படி நன்றி செலுத்த போற எப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? திருமறை குர்ஆன்ல தாவூத் நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார். அப்ப தாவூத் நபி எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரிலே பதிவு செய்யப்படுகிறார். தாவூத் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்கு எப்படி தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
இறைவனுக்கு மிகவும் விருப்பமான தொழுகைன்னு சொன்னான். தொழுகிற விஷயத்துல அல்லாஹ் அதிகமாக விரும்புகிற ஒரு தொழுகை யாருடைய தொழுகை அப்படின்னா நபி தாவூத் நபியுடைய தொழுகையை தான் அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். நாங்க என்ன காரணம்? தாவூத் நபி அவர்கள் அவருடைய தொழுகையை எப்படி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா, நாம இரவு தொழுகைகளை தொழுகிறோம். இரவு தொழுகையை தாவூத் நபி எப்படி தொழுவாங்கன்னா, 1/3 இரவை 3ஆக பிரித்து 1/3 என்ன செய்வாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரவு நேர தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போல நோன்புன்ற வணக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த நபி மொழியிலேயே தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, இறைவன் விரும்புகிற நோன்பில் அதிகமாக இறைவன் யாருடைய நோன்பை விரும்புகிறான் அப்படின்னு பார்த்தா தாவூத் நபியுடைய நோன்பை தான் விரும்புகிறான். தாவூத் நபி ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் என்ன செய்வாங்க, நோன்பு வைக்காம இருப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன செய்வாங்க, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக தாவூத் நபி அவர்கள் இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. அப்ப வாழ்நாள்ல எடுத்து பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்போது இந்த அருள்கொடைகளை செய்து இந்த நேர்வழியை தந்தானோ அதிலிருந்து அவர்கள் மரணிக்கிற வரையிலும் வாழ்நாள்ல பாதி நாட்களை நோன்பு நோற்று இருக்கிறார்கள். ஒரு 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா அதுல ஒரு 30 ஆண்டு காலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தாவூத் நபி நோன்பு வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறைவனுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி தாவூத் நபி அவர்கள் இறைவன் செய்த அருள்கொடைகளுக்காக தொழுகை என்கிற வணக்கங்களின் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய நன்றியை செலுத்தி இருக்கிறார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுல இருக்கிறாங்க. அவருடைய வீட்டுல இரவுல இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்று இரவு நான் உங்களோடு இருக்க வேண்டிய ஒரு தருணம், இந்த நாளில் எனக்கு பிடித்த ஒரு காரியத்தை நான் செய்து கொள்ளட்டுமான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இதை நீங்க என்கிட்ட கேட்கலாமா? உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ, நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதுதான் எனக்கும் பிரியமானது, நீங்க தாராளமா அதை செய்யுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவை நின்று வணங்குவதற்கு ஆரம்பிக்கிறாங்க. தொழுவதற்கு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடிக்கிற பொழுது ஃபஜருடைய நேரம் வந்து விடுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளியினுடைய கதவை திறந்து பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்க நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பாதங்கள் என்ன செய்து வீங்கி இருக்குது. ரசூலுல்லாஹை பார்த்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய முன் பின் பாவங்களை மன்னித்திருக்கிறார். நீங்க நபியாக ஆவதற்கு முன்னாடி என்னென்ன பாவங்களை செய்தீர்களோ அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். நபியாக ஆனதற்கு பிறகு கூட நீங்கள் ஏதேனும் பாவங்களை செய்தால் அதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், மன்னித்திருக்கிறானே. அப்படி இறைவனுடைய மன்னிப்பை பெற்ற நீங்கள் இப்படி உங்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுகணுமான்னு கேட்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல இன்னொரு செயல்பாடை பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்த விஷயம், இந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அல்லாஹ்விட்ட துஆ கேட்கிறாங்க. எப்படி பிரார்த்திக்கிறாங்க, அவருடைய கண்களில் இருந்து வடியக்கூடிய நீர் அவருடைய தாடியை நினைக்கிறது. தாடியிலிருந்து நீர் சொட்டி சொட்டி அவருடைய நெஞ்சினுடைய முடிகளை நனைத்து அங்கிருந்து கீழ் இறங்கி தரையும் என்ன செய்கிறது, அவருடைய அழுகையினுடைய நீர் தரையையும் ஈரமாக்குகிறது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில பிலால் அலி பார்த்துட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ் நீங்க இப்படி கேட்கணுமா, நீங்க இப்படி கால்கள் வீங்க நின்று தொழணுமா, உங்களுடைய கண்ணீர்கள் மலுக மலுக இப்படி நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்னுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருந்தாலும் நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன், ஒரு உண்மையான அடியானாக நான் இருக்க வேண்டாமா? யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னா தொழுகையை தொழணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக நான் ஆக வேண்டும் என்றால் நான் என்னுடைய தொழுகையை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை காட்டுகிறார்கள். அப்ப தொழுகை அப்படிங்கிறது இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றிகள்ல மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம இந்த செயல்பாடுகள்ல பார்க்கலாம். அப்ப இவ்வளவு தெளிவாக தொழுகை என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான கடமை,
இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற காரியங்களில் எவ்வளவு ஒரு முக்கியமான வணக்கமாக தொழுகை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தொழுகை நிலை என்ன? தொழுகைக்காக நாம் ஒதுக்கப்படுகிற நேரங்கள் இன்றைக்கு எப்படி அமைந்திருக்கிறது? தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டாலோ அல்லது இகாமத்து சொல்லப்பட்டாலோ அந்த சப்தங்கள் நம்முடைய காதுகளில் விழுந்தாலும் கூட தொழுகை ஆரம்பமாயிடுச்சு. தொழுகைங்கிறது பாங்கு சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இகாமத்து சொல்லிடுவாங்க. இகாமத்து சொல்லப்படுகிற சத்தம் காதில விழுந்தாலும் இகாமத்து சொல்லிட்டாங்கல்ல, தொழுகைக்கு விரைவாக போகணுமேங்கிற எண்ணம் உள்ளத்திலே வருகிறதா? பாங்குடைய சத்தத்தை கேட்டாலே தொழுகைக்கு விரைந்து போகணும். நம்முடைய நிலை என்ன? பாங்குடைய சத்தம் காதில விழுந்தாலும் இப்பதானே பாங்கு சொல்லி இருக்கிறாங்க, இகாமத்து சொல்றதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது, இன்னும் ஒரு 20 நிமிடம் இருக்கிறது, மெதுவா போய்க்கலாம்னு சொல்லி பல நேரங்களை அப்படியே கள்ளி தெளிக்கிறோம். நேரங்கள் கடந்து செல்லுகிறது. இகாமத்து சொல்றாங்க, இகாமத்து சொல்லப்படுகிற சத்தம் காதில விழுகிறது. இகாமத்து சொல்லிட்டாங்களே, அப்பதான் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்போம். பாங்கு சொல்லும் போது வேலை இருக்காது. 20 நிமிடம் இருக்குன்னு பொறுமை காக்கிற பொழுது, அந்த நேரத்தை கிடைக்கிற பொழுது இகாமத்து சொல்ற நேரத்தில் நம்மகிட்ட ஏதாச்சும் வேலை நிற்கும். இகாமத்து சொல்லிட்டாங்களே, இங்க வேலை பார்த்துட்டு இருக்க வேலையை முடிச்சுட்டு போய் தொழுதுக்கலாம். தொழுகையில் எவ்வளவு ஒரு அலட்சியத்தனம் இன்னைக்கு நம்மள்ட்ட மாறி இருக்குன்னு சொன்னா, வீடுகள்ல இருந்து கொண்டு அல்லது செல்போனை பயன்படுத்தி கொண்டு அதுல காட்டப்படுகிற ஒரு ஆர்வம், வீட்டிலே பார்க்கப்படுகிற தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற ஒரு ஆர்வம், அதிலே வரப்படுகிற செய்திகளை பார்ப்பதிலே காட்டப்படுகிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு தொழுகையிலே காட்டப்படுவது கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை தொழுகையின்பால் அழைத்து செல்வதில் இன்னைக்கு கிடையாது. அவ்வளவு பெரிய அலட்சியத்தனம் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இறைவன் எந்த வணக்கத்தை மிக முக்கியமான வணக்கமாக இஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறதோ அந்த வணக்கத்துல நாம காட்டி கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த தொழுகையை சார்ந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற செயல்பாடுல தொழுகையும் ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நபரை பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லப்பட்டு வேறொரு நபரை தொழுகை நடத்த சொல்லிட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை வீட்டோடு சேர்த்து எரிக்கிறதுக்கு நான் நாடி இருக்கிறேங்கிறாங்க. தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டும் ஒருத்தர் தொழுகைக்கு வராம வீட்டில் இருக்கிறாருன்னா அவரை வீட்டோடு சேர்த்து எரிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் நான் நினைத்து இருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப தொழுகையை விடுறது எவ்வளவு பெரிய பாவமான ஒரு காரியம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம சிந்திக்கணும். இன்னுமே குர்ஆனுடைய வசனங்கள்ல ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க, தொழுகையை விடுவதால் எவ்வளவு தண்டனைகள் இருக்கிறது, தொழுகையை விடுறதுனால அல்லாஹ் எவ்வளவு கடுமையான தண்டனைகளை தருகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்குறாங்களா இல்லையா? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் முத்தஸ்ஸிர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் அதுல சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து பேசுவாங்க. ஒரு உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொர்க்கவாசி என்ன செய்வாங்க, நரகத்தின் பால் அப்படியே செல்லுகிற பொழுது நரகவாசிகளை பார்ப்பார்கள். நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, நீங்க ஏன் நரகத்தில் இருக்கிறீங்க? உங்களை இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம், மாசல்லகும் ஃபி சக்கர், இந்த சக்கர் என்று சொல்லுகிற நரகத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? காலு, அவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்க தொழாதவர்களாக இருந்தோம். வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கின், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்காதவர்களாக இருந்தோம். இப்ப யார் தொழாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சக்கர் என்கிற நரகம் இருக்கிறது. குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு எப்படியான தண்டனை இருக்குங்கிறத விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? நம்ம நபி புகாரில நபிமொழியில பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது. பொதுவா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றாக அமர வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, இன்று இரவு யார் யாரெல்லாம் கனவு கண்டீங்கன்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்வாங்க, தான் செய்த கனவுகளை குறித்து எடுத்து சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சொல்லக்கூடிய கனவுகளுக்கு சில பதில்களை விளக்கங்களை தருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பழக்கம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இன்னைக்கு நீங்க யார் என்ன கனவு கண்டீங்க? சஹாபாக்கள் எல்லோருமே அமைதியா இருக்கிறாங்க, யாரும் எதுவுமே சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய கனவில நான் கண்ட காட்சிகளை என்ன செய்யறேன் உங்களுக்கு விளக்கி எடுத்து சொல்றேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கனவினுடைய செய்திகளை எடுத்து சொல்லுகிறார்கள். அதுல ஒரே ஒரு நிகழ்வு,
நீண்ட பெரிய ஒரு செய்தி. அதுல ஒரே ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, 2 வானவர்கள் என்ன செய்வாங்க, ரசூல் அட்ட வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஒரு மைதானமான ஒரு பகுதியில் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 வானவர்களும் அழைத்து செல்வார்கள். அப்படி அழைத்து போகிற பொழுது அதுல ஒரு 4-5 செயல்பாடுகளை ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. அதுல ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் என்ன செய்வார், படுத்து இருப்பார். ஒரு மனிதர் படுத்து அப்படியே கற்பனையில வச்சுக்கணுங்க. ஒரு மனிதர் படுத்திருக்கக்கூடிய தருணத்துல பின்னாடி இன்னொரு மனிதர் பெரிய பாறாங்கல்ல கையில வச்சுக்கிட்டு அவருடைய தலையில ஓங்கி நசுக்குவார். பெரிய பாறாங்கல்ல எடுத்து படுத்திருக்கிறவருடைய தலையில போடுவார். தலை என்ன செஞ்சிடும், நசுங்கிரும், சுக்குநூறாயிடும். அந்த கல்லை ஒரு இடத்துல உருண்டு ஓடும். தூக்கி போற கல் உருண்டு ஓடும்ல, இப்ப உருண்டு ஓடின கல்ல அவர் எடுத்துக்கிட்டு திரும்பி வருவாரு, தலை மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும். திரும்ப அவர் என்ன செய்வாரு, அந்த கல்லை கொண்டு தலையை ஓங்கி நசுக்குவார். நசுக்குனா மீண்டும் அந்த கல் ஓடும், எடுத்துட்டு வருவார், தலை பழைய நிலைக்கு மாறும். இப்படி ஒரு வேதனையை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கிறாங்க. அப்ப அந்த வானவர்கள்ட்ட இது ஏன் இவர்களுக்கு இப்படியான நிகழ்வாக நடத்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அந்த வானவர்கள் எடுத்து சொல்வார்கள், இவங்களுக்கு இறைவன் மறுமையில் ஏன் இந்த தண்டனையை வழங்குகிறான் அப்படின்னு சொன்னா, இவர்கள் குர்ஆனை அறிந்து, குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறான் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு ஃபஜருடைய தொழுகையை தொழாமல் உறங்கியவர்கள். யாருக்கு இந்த தண்டனை? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரிஞ்சிருக்கிறோம். குர்ஆனை முழுமையாக தெரியாவிட்டால் கூட தொழுகை கட்டாய கடமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் தானே. அப்படி அறிந்திருக்கிற நாம் அதை சரியான முறையில கடைபிடிக்காமல் இருந்தோமையானால், இப்படி கடைபிடிக்காமல் இருந்தவர்களுக்கும் ஃபஜருடைய தொழுகையை தொழாமல் யார் தூங்கினார்களோ அவர்களுக்கும் மறுமையில் இறைவன் இந்த தண்டனையை வழங்குகிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த 2 வானவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்ப மறுமை நாள்ல சக்கர் என்று சொல்லுகிற நரகம் தொழாதவர்களுக்கு இருக்கிறது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை அறிந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றாமல் உறங்கியவர்களுக்கு தலையை நசுக்கக்கூடிய தண்டனையும் அல்லாஹ் மறுமையில் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இவ்வளவு கடுமையாக இதனால் இவ்வளவு தண்டனைகள் இருக்கிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டும் கூட இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்யறோம்னா, நம்முடைய மனம் இச்சை எப்படி சொல்லுகிறதோ, நம்முடைய மனம் எப்படி விரும்புகிறதோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம அமைத்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக தொழுகை போன்ற நிறைய வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அலட்சியம் காட்டப்பட்டு இஸ்லாம் எதை தடுத்து இருக்குதோ அதை செய்யறோம். ஒன்று, உலகத்தினுடைய வாழ்க்கையில மூழ்கி இருக்கும். உலகத்தினுடைய வாழ்க்கையில மூழ்கி வணக்க வழிபாடுகளை அலட்சியப்படுத்தி அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். இன்னொன்னு என்ன செய்யறோம், உலக வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கிற தருணத்துல அதனால் பல மாதிரியான பாவமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்க நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடைமுறை எடுத்து பாருங்க. உலகத்துல இன்னைக்கு நாம் உலகத்தினுடைய ஆசைகளில் ரொம்ப ஆழமாக மூழ்கி இருக்கிறோமா இல்லையா? எல்லாமே வந்து பார்த்தோம்னா அல்லாஹ் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறானோ அதுதான் இன்றைக்கு உலகத்துல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹுன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது லஐபுன் வலஹுன், இது ஒரு வீணான ஒரு விளையாட்டான ஒரு வாழ்க்கைங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, உங்களை ஏமாற்றக்கூடிய வசதிகளை தவிர வேற கிடையாதுங்கிறான். இது ஏமாற்றக்கூடியது, இது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது, இதை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் இருக்குது என்று குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்றது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய நேரங்களை உலகத்துல பல நேரங்களை கழிக்கப்படுகிற செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இபாதத்தின் அடிப்படையில நன்மையான காரியங்களை செய்வதில் இன்றைக்கு நம்முடைய நேரங்களை கழிக்கிறோமா, அல்லது உலக ஆசைகளில் நம்முடைய செயல்பாடுகளை நேரங்களை கழித்துக் கொண்டு இருக்கிறோமா? கிடைக்கப்படுகிற எல்லா நேரங்களிலும் ஒரு நபர் காலையில வேலைக்கு போறார், வேலையில போய் அங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு மணிக்கு மதிய வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப 3 மணிக்கு வியாபாரத்துக்கு போறாருன்னா அந்த 1 to 3 மணி கிடைக்கப்படுகிற இடைவேளை, அந்த இடைவேளையில் நம்முடைய செயல்பாடு என்ன, எப்படி அந்த நேரத்தை எப்படி கழிக்கிறோம்? அதுல தொழுகை நிறைவேற்றணும், இறைவனை திக்ர் செய்யணும், இறைவனிடத்தில் அதிகமான பிரார்த்தனைகளை செய்யணும், அப்படி நம்முடைய எண்ணம் போகிறதா? என்ன செய்தி இருக்கு? அல்லது
சீரியல் என்ன சீரியல் இப்ப ஓடிட்டு இருக்குது, சீரியல்ல இருக்கப்படுகிற கதைகள் என்ன, அல்லது சாப்பிடுறதோட செல்போன் எடுத்து கையில வச்சுட்டு பேஸ்புக்ல என்னென்ன செய்தி யார் போட்டிருக்கிறா, யார் யாரை பத்தி தவறான கருத்துக்களை பதிய வைக்கிறா, என்னென்ன அவதூறான செய்திகள் பரவிட்டு இருக்குது, இப்படி நேரத்தை கழிக்கிறோம். அதே மாதிரி சாயந்தரம் வியாபாரத்தை முடிச்சோம், மகரிபோட வீட்டுக்கு வந்தாச்சு, குரான் எடுத்து வச்சு ஓதுவோம், குரான் அல்ல என்ன சட்டத்திட்டங்களை சொல்லுகிறான் அறிந்து கொள்வோம், அப்படி நேரத்தை கழிக்கிறோமா? கிடைக்கப்படுகிற நேரம் செல்போன் எடுத்துக்கிட்டு செல்போன்ல என்னென்ன கேம் இருக்குது, என்ன விஷயங்கள் அதுல பார்க்கிறோம், யூடியூப்ல யார் யார் இன்னைக்கு புதுசா செய்திகளை போட்டிருக்கிறாங்க, யார் யார் என்ன ரீல்ஸை போட்டிருக்கிறாங்க, என்ன செய்திகள் வீணான பொழுதுபோக்கான செயல்பாடுகள் என்னென்ன இன்னைக்கு செல்போன்ல வெளியா இருக்குது. நேரங்களை கழிப்பது செல்போனோட தானே இருக்குது. நீங்க நம்முடைய நேரம் அப்படின்னு சொன்னாலே அந்த நேரத்தை நாம் பொழுதுபோக்காக கழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா செல்போன் தான். பக்கத்துல தாய் இருந்தாலும் தந்தை இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் யார் இருந்தாலும் கூட நம்முடைய நேரத்தை செலவழிப்பதற்கு நாம் கையில் எடுக்கிற செயல்பாடு என்னன்னா செல்போன். செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல என்னென்ன காரியங்களை எல்லாம் பார்க்க முடியும், என்னென்ன செயல்பாடுகள் அதுல செய்ய முடியும், அதன் மூலமாக நம்முடைய நேரத்தை கழிப்போம். இன்னைக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர் எல்லாரையும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா சிறு பிள்ளைகள் ஒரு 7 மாத 8 மாத குழந்தையிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு கூட இன்னைக்கு செல்போன் தான். இந்த செல்போன் அப்படிங்கிறதுலதான் நம்முடைய எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். புள்ள அமைதியா இருக்கணும், என்ன செய்யறது, செல்போன்ல வீடியோ வச்சு கொடு. புள்ள அமைதியா இருக்கு, பசங்க சேட்டை செய்யாம இருக்கணும், என்ன செய்யறது, செல்போனை வச்சு கையில கொடு. அவன் செல்போனை வச்சு என்ன பார்க்கறான் என்ன செய்யறான் எதுவுமே கவனிக்கிறது கிடையாது. செல்போனுடைய தாக்கம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைகளிடத்துல மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பசங்களுக்கு என்ன செய்யறோம்னா சிறு பிள்ளைகள்லயே செல்போனுடைய ஆழத்தை ரொம்ப ஆழமா உள்ளத்துல பதிய வைக்கிறோம். செல்போன் தான் இன்றைக்கு வாழ்க்கை, செல்போன் தான் நமக்கு எல்லாமே. பாங்கு சொல்றாங்க செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான், இகாமத்து சொல்றாங்க செல்போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான், தொழுகை வைக்கிற சவுண்டு பள்ளிவாசல்கள்ல வெளிமைக்க வச்சு தொழுகை வைக்கிறாங்க, தொழுகையுடைய சத்தம் தொழுகையில ஓதப்படுகிற சத்தம் வெளியில ரொம்ப ஆழமா கேட்குது. நம்மால் அப்போதும் ப்ளூடூத்தை தூக்கி காதல மாட்டிக்கிட்டு ஏன்னா அந்த சத்தம் காதல விழுந்தா இதுல இருக்கிறது கிளியரா கேட்கல. அல்லந்து சூறா ஓதுறது துணை சூறா ஓதுறதுடைய சத்தம் அங்கிருந்து வெளியே வர்றதுனால இங்க ரீல்ஸ்ல போடப்படுகிற சவுண்டு காதல விழுவல, ப்ளூடூத்தை தூக்கி மாட்டுன்னு சொல்லி ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு என்ன செய்யறோம், ஆழமா செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு அந்த அளவுக்கு செல்போனுடைய பழக்கங்கள், செல்போனை பயன்படுத்துகிற நிகழ்வுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பார்க்கிறோம் செல்போன்ல என்ன செய்தி போடுறாங்க, என்ன மாதிரியான நிகழ்வுகள் அங்கங்க நடந்திருக்குது, நியூஸ்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க, பார்க்கிறது பயன்படுத்துறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் எப்படி பயன்படுத்துறோம்னா முழுக்க முழுக்க அதிலேயே ஆழமாக உட்கார்ந்து இருக்கிறோம். அதுல ஆழமாக உட்கார்றதுனால நம்முடைய மற்ற செயல்பாடுகள் மற்ற நன்மையான காரியங்கள் எல்லாம் என்ன செய்து நம்மை விட்டு விலகி கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம செல்போனை பயன்படுத்துறதுல அதுல ஆழமாக உட்கார்ந்து இருக்கிறதுல நாம் எதையெல்லாம் எவ்வளவு நன்மைகளை இழக்கிறோம். பொதுவா உறவுகளை பொறுத்தவரையில இஸ்லாம் நமக்கு நிறைய நன்மைகள் தருது. உறவு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், உறவுகளுடைய விஷயத்துல நீங்க அல்லாஹ் வஞ்சிக்கிறீங்க. ரசூல்லா உறவினர்களுக்கு எவ்வளவு கண்ணியம் தரணும் எல்லாமே ரசூல்லா நமக்கு சொல்லி இருக்கிறாங்கல்ல. இன்றைக்கு நம்ம வீடுகளுக்கு வருகிற உறவுகளோடு ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து பேசுகிற நிகழ்வு எத்தனை நபருடைய இல்லங்களில் நடைபெறுகிறது. வெளியிலேருந்து வர உறவை விடுங்க, வீட்டிலேயே இருக்கிற தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், மனைவி, மற்ற அண்ணனுடைய மனைவி, தம்பி, சகோதரிகள், நம் உறவு குடும்பத்தாரோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசுகிற நிகழ்வு இன்றைக்கு எத்தனை குடும்பத்தாரத்துல இருக்குது. எத்தனை பேர் ஒன்றாக உட்கார்ந்து பேசி இருக்கிறோம். பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. காரணம் என்னன்னா அந்த நேரத்துல நம்ம செல்போனை உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருப்போம். பசங்கள்கிட்ட உட்கார்ந்து பேச வேண்டிய நேரத்துல பசங்க என்ன படிக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கிற கவனிக்க வேண்டிய நேரத்துலதான் இன்ஸ்டால இருக்கிற ரீல்ஸ், யூடியூப்ல இருக்கிற ஷார்ட் வீடியோஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் அதுல உட்கார்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி போகும், பிள்ளைகள் எப்படி அப்புறம் வளருவாங்க, அவர்களுடைய நிலை என்ன ஆகுது. சின்ன பிள்ளையிலேயே போனை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா வரக்கூடிய உறவு யாருன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. வரக்கூடிய உறவு பிள்ளைகளுக்கு யாருன்னே தெரியாது.
காரணம் என்ன? அவங்க வரும்போது நம்ம செல்போன்ல பிஸியா இருப்பார். வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வரும்போது நம்ம பசங்க என்ன செய்வாங்க? செல்போன்ல பிஸியா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம என்ன அறிமுகம், இவர் தான் உங்க மாமா, இவர் தான் உங்க பெரியத்தான்னு சொல்லி எப்ப அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு 25 வயசு ஆகும்போது அறிமுகப்படுத்தும். அது வரைக்கும் அது யாருன்னே தெரியாது. பல தடவை நம்ம வீட்டுக்கு அவர் வந்திருப்பார். அப்ப உறவுகள்ன்றது மிகப்பெரிய ஒரு தூரத்தை என்ன செய்து செல்போனுடைய மோகம் நமக்கு ஏற்படுத்துது. வணக்க வழிபாடுகள் இருந்து பெரும் தூரத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு எந்த அளவுக்கு பசங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னா, இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுடைய நிலை எடுத்து பாருங்க. நம்ம எல்லாம் இரவு 10 மணிக்கு தூங்கிடுவோம். 10 மணிக்கு தூங்கினோம்னா அதிகாலையில 5 மணிக்கு எந்திரிக்கிற நிகழ்வு அதிகமா நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் இன்றைக்கு வளர்கிற பிள்ளைகள் ஒரு 6வது 7வது படிக்கிற பசங்கள்ல இருந்து கல்லூரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் தூங்கப்படுகிற நேரம் எப்பொழுது அப்படின்னா அதிகாலை 4 மணிக்கு. அது வரைக்கும் என்னடா பண்றேன்? 4 மணி வரைக்கும் என்ன பண்ணேன்? செல்போன்ல உட்காந்துக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிட்டு இருக்கிறோம், பப்ஜி கேம் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறோம். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைக்கு இளமை பருவத்தில் இருக்கிற அதிக நபர்களுடைய நிலை என்னன்னா, இரவு நேரத்தினுடைய தூக்கம் என்பதை 9:30 மணியிலிருந்து 10 மணிங்கிறது மாறி இன்றைக்கு பெற்றோர்கள் கூட 12 மணிக்கு தூங்கக்கூடிய ஒரு சூழல். 12 மணி வரைக்கும் என்னங்க பண்றோம்? வேலையா? எதனால் அவ்வளவு தாமதம்னு பார்த்தா, நைட்ல தான் உட்காந்து ஃப்ரீயா போன் பார்க்க முடியுது. பகலெல்லாம் போன் பார்க்கவே முடியல. அதிகமான நேரத்தை கழிச்சது எதுலன்னா போன்ல தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட தன்னுடைய நேரத்தை அதிகமாக கழித்தது எதுல இருக்கும்னா போன்ல தான் இருக்கும். போன்ல தான் கழிச்சிருப்பாங்க. சொல்ற பதில் என்ன? எங்க பகலெல்லாம் போனே பார்க்க முடியல, நைட்ல தான் போன் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி 12 மணி வரையிலும் போனை பயன்படுத்திட்டு அதற்கு பிறகு தூங்கி காலைல எந்திரிக்கிறது 6 மணி 7 மணிக்கு. ஃபஜருடைய தொழுகை என்ன செய்து நம்மை விட்டு விலகி விடுகிறார். அப்ப ஃபஜருடைய தொழுகை நம்மை விட்டு விலகுவதற்கு முக்கிய காரணம் என்ன? இரவு நேரங்களில் நாம் பயன்படுத்துகிற செல்போன். இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு, ஒரு விஷயம் நம்முடைய கையில இருக்கிறதுனால நம்முடைய நிலை எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, வணக்க வழிபாடுகள், உறவுகள், இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் என்று சொல்லி எல்லா விஷயங்களிலிருந்தும் என்ன செய்து இந்த செல்போன் நம்மளை விலகி வைத்துக் கொண்டே இருக்கிறது. அதே நேரத்துல இப்படி இதுல ஒரு புறம் நம்மளை வணக்க வழிபாடுகள்ல இருந்து நன்மையான காரியங்கள் இருந்து செல்போன் விலக்கினாலும் பாவமான காரியங்களை செய்யறதுக்கு அதிகமான துணை புரியக்கூடிய ஒன்றாகவும் செல்போன் இருக்குது. இந்த செல்போன் எல்லாத்துக்குமே வழி. நாம நன்மையும் பார்த்துக்கலாம், அதே நேரத்துல பல தவறான வழிகளிலும் போகலாம். தவறான வழிகளில் போறதுக்கு என்னென்ன வழி இருக்குது? இஸ்லாத்துல வட்டிங்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியும். வட்டின்னு சொல்லக்கூடிய தவறு எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, யார் ஒரு வட்டிக்கு வாங்குறாரோ, வட்டிங்கிற கான்செப்ட்ல யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹுவோடு போர் பிரகரணத்தை செய்திருக்கிறார்கள், போர் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு செயல்பாடுன்னு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி போகுது? செல்போனை வச்சுக்கிட்டு பயன்படுத்துறதுல என்னென்ன லோன் எல்லாம் கிடைக்கும். கல்வி படிக்கணுமா, லோனு செல்போன் மூலியமாக கேட்டு வாங்கிக்கிறோம். அதுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அது சார்ந்து வருகிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் அதனால் கவரப்பட்டு அதுல போய் நம்ம முழுகிறோம். இன்னைக்கு நிறைய வட்டிக்கு நம்ம போய் வாங்குறோம்னா அதுக்கு ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா, செல்போன்ல வரக்கூடிய விளம்பரங்கள், அதுல வரக்கூடிய தொலைபேசிகள், அதுல பல ஆஃபர், நமக்கு பொருளாதாரம் கிடைக்கிறது. அது எப்படி கிடைக்குது அப்படின்ற யோசிக்கிறது இல்லை. லோனு கூட குறைஞ்ச அளவுல கிடைக்குதா? செல்போன்ல ஒரு ஆஃபர், உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு செல்போன்ல சொல்றானா, ஓகே வாங்கிரு அப்படின்னு. இன்னைக்கு எவ்வளவு வட்டி ஒவ்வொரு முஸ்லிம்கள் சொல்றோம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள்ல வட்டிங்கிற கான்செப்ட்ல போய் எடுத்து பாருங்க. அதிகமான முஸ்லிம்கள் அதுலதான் இருக்கிறாங்க. அதிகமான கல்வி படிச்சிருக்கிறாரு. இவ்வளவு செலவு பண்ணி எப்படி படிச்சீங்க? எஜுகேஷன் லோன் வாங்கினேன், கல்விக்கான லோன் வாங்கி படிச்சிருக்கிறேன். பைக்கு பெரிய லெவல்ல 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா போட்டு பைக் வாங்கியிருக்கிறேன். எப்படிப்பா ரெடி கேஸ் கொடுத்தியா? இல்ல, பைக் லோன்ல எடுத்திருக்கிறோம். வீடு கட்டி இருக்கிறோம். எப்படி வீடு கட்டினேன்? லோன்ல வீடு கட்டி இருக்கிறோம். எதை எடுத்தாலும் இன்றைக்கு வட்டிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நகர்ந்து கொண்டே இருக்காது. வீட்டுல இருக்கிற ஆடம்பரமான அத்தனை பொருட்கள், எப்படிங்க இவ்வளவு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கப்பட்டுச்சு? அடிப்படை காரணம் என்ன? எப்படி வாங்கினீங்க? இஎம்ஐ. ஃப்ரிட்ஜ் வாங்கினது இஎம்ஐல, வாஷிங் மிஷின் வாங்கினது இஎம்ஐல, வீட்டுல இருக்கிற ஏசி வாங்கினது இஎம்ஐல, கார் வாங்கினது இஎம்ஐல, எதை எடுத்தாலும் இஎம்ஐ.
இந்த இஎம்ஐங்கிற கான்செப்ட் வட்டிங்கிறது தெளிவா தெரியும். அதே போல லோனுங்கிறது வட்டி தெரியும். எல்லாமே இன்னைக்கு என்ன செய்யறோம்னா இந்த வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலதான் நம்முடைய வாழ்க்கையை அழகா ரன் பண்றோம். எல்லாமே கவலையே படுறது இல்லை. ஒரு பொருளாதாரம் நம்மகிட்ட இல்லப்பா, ஒரு கஷ்டம் யோசிக்கிறோமா? யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பொருளாதார தேவை ஒரு இடத்துல நமக்கு கஷ்டம் வருகிற பொழுது அது இறைவன் இடத்துல கையேந்தி உதவி தேடி அதுல இருந்து இறைவன் இருந்து உதவி பெறுவோங்கிற நிலையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு என்ன நிலைமை? எனக்கு பொருளாதார ரீதியா ஒரு கஷ்டம், உடனே யாரு சிந்திக்கிறது? லோனு கொடுக்குறவன், வட்டிக்கு கொடுக்குறவன் நிறைய பேர் இருக்கிறான், கந்து வட்டிக்கு கொடுக்குறவன் இருக்கிறான். அவனை போய் பார்த்தோமா, எனக்கு உள்ள காசு வேணும் நீ கொடு. அதுல பல பேர் என்ன டெய்லிக்கு வாங்குறவன் இருக்கிறான், வாரம் வாரம் வாங்குறவன் இருக்கிறான், மாசத்துக்கு வாங்குறவன் இருக்கிறான். ஏதோ ஒண்ணு போட்டோமா அந்த காசை வாங்கினோமா நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருள் தேவையே இருக்காது. ஆனால் தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி ஆடம்பரமாக ஒரு பொருளை வாங்கி வச்சிடணும். அதற்கே நம்முடைய மாதம் இவ்வளவு ரூபான்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம், பணத்தை கட்டிக்கிறோம்னு சொல்லி கந்து வட்டிங்கிற நிலை போகிறோம். அதுல எவ்வளவு ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. சில இடங்கள்ல பார்க்கலாம், இந்த கந்து வட்டிக்கு வாங்குறோங்கிற பேர்ல வட்டிக்கு அந்த டெய்லி வந்து காசு வசூல் பண்ணிக்கிறோம், வாரம் வாரம் வந்து காசு வசூல் பண்றோங்கிறது வட்டிங்கிறதே ஒரு பெரிய பாவம். அதுல நம்ம ஈடுபடுற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதன் மூலமாக இன்றைக்கு நிறைய பெண்கள் இஸ்லாம் தடுத்திருக்கிற விபச்சாரம் என்கிற நிலைக்கு போறாங்க. எப்படி போறாங்க? இந்த கடன் கொடுக்கிற நபர் அவங்க வசூல் பண்ண வர்றவங்களோடு தொடர்பு அதிகமாக பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் குழந்தைகள் பேசுற மாதிரி பேசி கடைசியில பல தவறான வழிகளில் ஈடுபடக்கூடிய பெண்களும் இருக்கிறார். அப்படியெல்லாம் இன்னைக்கு நிறைய பெண்களுடைய நிலை என்ன செய்யுது? தவறான வழிகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய நிலைகள் நம்ம செய்திகள்ல நிறைய பார்க்கிறோம். அவர்களுமே என்ன செய்யறாங்க, அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட சில நேரங்கள்ல அந்த பெண்களை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதனால நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களும் ஒரு நபர்களாக ஆளாகிறார்கள் என்று சொன்னால், அப்ப நாம் இந்த உலகத்துல எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைச்சிருக்கோம்? இஸ்லாம் சொன்னது மாதிரியான ஒரு கட்டமைப்புல இருந்துச்சுன்னு சொன்னா நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லலாம். என்னுடைய செயல்பாடு எல்லாமே எப்படி போகுது? இஸ்லாம் சொன்னதற்கு மாற்றமாக பாவமான காரியங்களில் என்னுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? இப்படி ஏராளமான தவறுகளை சொல்லலாம். ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை எடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்கிறோம். நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் தான தர்மத்தை செய்யறேன், என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, என்னுடைய செயல்பாடை நான் எப்படி அமைத்திருக்கிறேன், ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது என்னுடைய எண்ணம் என்ன அடிப்படையில் நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எண்ணத்தை வரையிலும் அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம செய்யற செயல்பாடு அல்லாஹ்க்கு தேவையே கிடையாது. நாம தொழுவலன்னா அல்லாஹ் என்ன செய்யுது? அல்லாஹ்க்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனையா? நாம நோன்பு வைக்கிறோம்னா அல்லாஹ்க்கு ஏதாச்சும் கஷ்டமான கிடையாது. அல்லாஹ் அவைகளை எல்லாம் விட்டு தேவையற்றவன். அப்ப நாம் செய்யும் பொழுது இறைவன் என்ன பார்க்கிறான்? நீ செய்யறதுடைய நோக்கம் எண்ணம் எப்படி இருக்கிறது, எந்த அடிப்படையில் உன்னுடைய செயல்பாடை நீ செய்யற, இதான் நல்லா பார்க்கிறான். அந்த எண்ணத்தை நாம் சரியாக வைத்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை ஏற்படுத்தணும். சில நபர்களுடைய நிலை என்ன? தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தாராளமா வாரி வழங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனால் எண்ணம் எப்படி இருக்கு? உலகத்துல வாழும் பொழுது நான் செய்யற காரியத்திற்கெல்லாம் என்னை மக்கள் பெருமையாக பேசணுங்கிற எண்ணம் இருக்கிறது. அதுலயும் சில நபர்கள் இருக்கிறாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, பல நன்மையான காரியங்கள் செய்வாங்க. செய்யும் பொழுது எண்ணம் எப்படி மாறி இருக்கும்? உலகத்தை எல்லாரும் என்ன பெருமையா பேசணும். நான் தான தர்மம் பண்றேன்னா என்னை குறித்து பேசப்படுகிற பொழுது அவருடைய பேச்சுவார்த்தை என்ன செய்யணும்? அதிகமாக வாரி வழங்கக்கூடியவரே அப்படின்னு என்னை பெருமையாக பேசணும். மக்கள் என்னை குறித்து புகழ்ந்து பெருமைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எண்ணம் இருக்கிறது. இந்த பெருமைங்கிற கான்செப்டுமே இன்னைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுவும் நம்ம இஸ்லாமிய சமூகத்துல நிறைய இருக்கிறது. ஒரு எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம்னா, ஒரு இபாதத்து செய்யறதுல கூட பெருமையை தான் பார்க்கிறோம். ஒரு வணக்க வழிபாடு செய்யறோம்னு வைங்களேன், ஒரு நன்மையான காரியத்தை செய்யறோம்னா கூட நம்முடைய மெயின் கான்செப்ட் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னா, இந்த காரியத்தை இந்த செயலை நான் அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் மாற்றப்பட்டு இன்னைக்கு என்னன்னா, நான் எவ்வளவு பெரிதாக அந்த காரியத்தை செய்திருக்கிறேன், நான் செஞ்சதை பத்தி வெளியில சொல்லும் பொழுது நான் செய்தது இவ்வளவு பெருசுன்னு பெருமையா பேசணும். குர்பானிங்கிற கான்செப்ட் எடுத்து பாருங்க. பல நபர்களுடைய நிலை இன்னைக்கு என்னன்னா, குர்பானி கொடுக்கப்படுகிற பொழுது ஆடு அறுத்து சில பேர் கொடுப்பாங்க. பொதுவாக குர்பானி கொடுக்கும் போது நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா, ஒரு மன வேதனையை தரணும்.
ஒரு அன்பாக வளர்த்த ஒரு பிராணியை அறுத்தால் நம்முடைய மனம் எவ்வளவு கவலைப்படுமோ அந்த கவலை தான் அல்லாஹ் பார்க்கிறான். இறைவன் பார்க்கிறது என்ன? நான் அறுத்து பலியிடும் பொழுது நான் எவ்வளவு வேதனை அடைகிறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ரொம்ப பாசம் காட்டி வளர்த்த ஒரு பிராணி அறுத்தால் நம்முடைய மனம் என்ன வேதனை அடையுமோ அந்த வேதனையை, அந்த மன கவலையை என்ன செய்யணும்? நாம பலியிடுகிற அந்த ஆட்டின் மீதோ அந்த மாட்டின் மீதோ ஒட்டகத்தின் மீதோ நம்முடைய கவலை இருக்கணும். அல்லாஹ்வுக்காக இந்த ரொம்ப பாசமா வளர்த்துட்டோம், இதை அல்லாஹ்வுக்காக நான் அறுத்து பலியிடுகிறேன் என்ன வரணும். இன்னைக்கு பேசுற வார்த்தை எப்படி இருக்குது? ஆடு குர்பானி கொடுக்குறாங்க, குர்பானி கொடுக்கப்படுகிற பொழுது பேசுறது என்ன? நான் ரொம்ப பாசமா வளர்த்த ஆடு பை, அது மேல ரொம்ப உயிரா வச்சிருந்தேன், அந்த ஆட்டை இன்னைக்கு நான் வந்து அறுத்துட்டேன் அப்படின்னு அழுது பேசி கேட்டு பார்த்துருக்குறோமா? பேசுற பேச்சு என்ன? நான் ஆடு கொடுத்தேன், என் ஆட்டோட கிலோ கறி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ வந்துருச்சு. உடனே பக்கத்துல இருக்க நாங்க அறுத்த ஆடு 25 கிலோ கறி வந்துச்சே. இது எதனால் இந்த பேச்சுவார்த்தைகள்? 20 கிலோ கறி வந்தாலும் 25 கிலோ கறி வந்துச்சுன்னு சொன்னாலும் அல்லாஹ் அதை பார்க்கறேன்னா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நீங்கள் அறுத்து பலியிடுகிற பிராணியுடைய மாமிசமோ அதோடைய ரத்தமோ எனக்கு தேவையில்லைன்னு தான் நல்லா சொல்றான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து பலியிடுகிற மாமிசத்தினுடைய மாமிசம் எனக்கு தேவை கிடையாது, அதனுடைய ரத்தம் எனக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் அதை பார்க்கறதே கிடையாது. நீ 20 கிலோ ஆடு கொடுத்தாலும் அல்லாஹ் அது தேவையில்லை, 25 கிலோ ஆடு கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. அல்லாஹ் பார்க்கிறது என்ன? வலாக்கின் என்றாலும் லை யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் பார்க்கிறான் என்றுதான் குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஆனா நாம என்னத்தை பார்க்கிறோம்? வெளியில நான் குர்பானி கொடுத்தங்கிற செய்தியை சொல்லும் பொழுது என்னுடைய நான் அடுத்த ஆடுங்கிறது 25 கிலோ வந்துச்சுன்னு சொன்னாதான், ஒரு 30 கிலோ வந்துச்சுன்னு சொன்னாதான் அதுல ஒரு பெருமை. எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை செலவு செஞ்சு குர்பானிக்காக ஆடு வாங்கி எப்படி அறுத்திருக்கிறார் பாருன்னு 4 பேர் நம்மள பெருமையா பேசுவான்றதுதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வெளிப்பாடு, ஒவ்வொரு வணக்க வழிபாடுடைய வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு என்ன அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது? பல பேர் நம்மளை குறித்து பெருமைப்படுத்தி பேசுவோம். அப்படி பெருமையாக பேசுவதற்கு நாம் உண்மையில் தகுதியானவர்களா? நம்முடைய நிலையை நாம் யோசிக்கணும். நாம் நம்மை குறித்து ஒரு பெருமையாக பேச வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் அப்படி பெருமையாக பேசுவதற்கு இந்த உலகத்துல நாம தகுதியானவர்களா? அந்த தகுதி, அந்த அந்தஸ்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறானா? என்ன தகுதி இருக்கு? எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவரை வந்து செல்வந்தர்னு பெருமைப்படுத்தி பேசுவதற்கு, பெருமையாக இருப்பதற்கு, பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு அவருக்குரிய அந்த தகுதி இறை ஏற்படுத்தி இருக்கிறார்களா? கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அடிமைகள். நமக்குன்னு நிறைய தேவை இருக்கு. யார் பெருமையா சொல்லலாம்? உலகத்துல யாருக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் சொல்லலாம் நான் பெருமையா பேசலாம், தான் தான் பெரிய ஆளு என்றது எல்லாமே இருக்குன்னு நம்ம எப்படி பேச முடியும்? ஒரு பெருமையை எடுத்துக்கொள்ள வேண்டும், பெருமையாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது யாரால முடியும்? யாரிடத்துல உலகத்துல எந்த தேவையும் இல்லையோ அவனால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற பெருமையை வெளிப்படுத்தி காட்ட முடியும். அப்படி ஒரு ஆளு இன்னைக்கு உலகத்துல யாராச்சும் இருக்கிறாங்களே? நம்ம செய்யற காரியத்தை வைத்து நம்மை பெருமைப்படுத்தி கொண்டு தன்னை ஒரு பெருமையான ஆளாக வெளிப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறோம்னா அதற்குரிய முழு தகுதி நமக்கு இருக்குதானா? கிடையாது. இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி தருது? யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவு தற்பெருமை இருக்கிறவங்க, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருந்துச்சுன்னு சொன்னாலும் அவர் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்துல நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது லா யதுகுலுல் ஜன்னத்தை மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர், யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவு, கடுகு ரொம்ப சின்னது, துணோன்னு இருக்கும், சிறிய அளவுல இருக்கிற அந்த சின்ன அளவு கூட உள்ளத்துல என்ன செய்யக்கூடாது? பெருமை என்பது இருக்கக்கூடாது. அப்படி பெருமை யாருடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க சொர்க்கத்திலே நுழைய முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல இன்னும் சில நபிமொழிகளை பார்க்கலாம். சொர்க்கமும் நரகமும் என்ன செய்யணும்? பேசிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொர்க்கமும் நரகமும் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளுகிற பொழுது நரகம் என்ன செய்யும்னா சொர்க்கத்தை பார்த்து சொல்லும். யாரெல்லாம் உலகத்திலே வாழும் பொழுது பெருமை அளித்தவர்களாக ஆணவம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவங்க என்ன செய்வாங்க? என்னோடு நரகத்துல என்கிட்ட இருப்பாங்கன்னு நரகம் சொல்லும். நரகம் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் உலகத்துல பெருமை அளித்துக் கொண்டு ஆணவத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? என்கிட்ட இருப்பாங்க.
அப்ப சொர்க்கம் என்ன செய்யும்னா பதில் சொல்லும், யாரெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது ஏழ்மையாகவும் எளிமையாகவும் வாழுகிறார்களோ அவர்கள் என்னிடத்துல இருப்பாங்க. இப்ப சொர்க்கத்துல நாம போகிறோம்னு சொன்னா நம்ம இடத்துல பெருமை இருக்கக்கூடாது, எளிமை இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நம்ம தான் செஞ்சோங்கிற மாதிரி ஒரு பெரும் அளவிலான பெருமை அளித்துக் கொண்டு அதை மக்களிடத்துல விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. நாம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு வைபாதத்தை, ஒரு நன்மையை செய்கிறோம் சொன்னா அதை இறைவனுக்காக நாம செஞ்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அது வெளிப்படுத்தணும், எல்லாரிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பெருமை என்கிற நிலை நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கும். இதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பல கட்டங்கள்ல பல செய்திகள்ல வலியுறுத்தி காட்டி இருக்கிறார்கள். அப்ப நாம் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது பெருமைங்கிற விஷயம் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாம் தடுத்த காரியங்கள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கவே கூடாது. பெருமையாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், இது அல்லாத மற்ற வீணான காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் எதை தடுத்து வாழ வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறதோ அதை முற்றிலுமாக தடுத்து வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளலாம். அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய கட்டமைப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சிறைச்சாலையை மையப்படுத்தி சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இறை நம்பிக்கையாளர்களுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலையை போன்றது. ஜன்னத்துல் காஃபிர், இறை மறுப்பாளராக இருக்கிறார்கள் அவருக்கு இந்த உலகம் என்னது, சொர்க்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சிறைச்சாலையை சொன்னாங்க? இன்றைய சிறைச்சாலையுடைய வாழ்க்கையை நாம கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சிறைச்சாலையின் உதாரணத்திற்கு சொன்னதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, சிறைச்சாலையில ஒரு மனிதர் இருக்கிறார்னு வைங்க, அவர் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய மனோ இச்சை சொல்ற மாதிரிலாம் வாழ முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்ப நம்ம எல்லாமே வீடுகள்ல காலை உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில வீடுகள்ல 9 மணிக்கு சாப்பிடுவாங்க, சில வீடுகள்ல 8:30 மணிக்கே சாப்பிடுவாங்க, சில வீடுகள்ல காலை உணவுங்கிறது 12 மணிக்கு இருக்கும். அப்பதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்குது. மதிய உணவு சில வீடுகள்ல இந்த 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள சாப்பிடுவாங்க, சில நபர்கள் 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. இரவு உணவு நைட்டு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. இது நம்ம வெளி உலக வாழ்க்கையில நம்ம சாப்பிடக்கூடிய விதம், நேரங்கள். இது அப்படியே சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் பாருங்க, இப்படிலாம் சாப்பிட முடியாது. ஒரு மனுஷன் வெளியில இருக்கும் போது இப்படி சாப்பிட்டுருப்பான். நைட்டு சாப்பாடு 10 மணிக்கு சாப்பிட்டுருப்பாரு, காலையில சாப்பாடு 10 மணிக்கு சாப்பிட்டுருப்பாரு, மதிய சாப்பாடு 3 மணிக்கு வெளியில இருக்கும் போது சாப்பிட்டுருப்பாரு. அதே மனிதர் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டார் அப்படின்னா இந்த டைமிங்கெல்லாம் சாப்பிடவே முடியாது. சிறைச்சாலையில சாப்பிட்றதுக்கான டைமிங் என்ன, காலையில சாப்பாடு 6:30 மணிக்கு சாப்பிடணும், காலைல சாப்பாடு 6:30 மணி, மதிய சாப்பாடு 12 மணி, நைட்டு சாப்பாடு சாயந்தரம் 6 மணி. இந்த 6 மணிக்கு நீ போய் சாப்பாடு வாங்கல, உனக்கு சாப்பாடு கிடையாது, முடிஞ்சு போச்சு. சிறைச்சாலையில இதான் ரூல். அதே மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு விதவிதமான ஆடைகள், விதவிதமான நேரங்கள், எங்க வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு வெளி உலகத்துல இருப்போம். சிறைச்சாலையில் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சிறைச்சாலையில் என்ன ரூல்ஸ், காலையில 6 மணிக்கு கதவை திறந்து விடுவான், டீ எல்லாம் கிடையாது. நேரா நீ என்ன செய்யணும், சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். 6:30 மணிக்கு மேல 8 மணி வரைக்கும் உனக்கு குளிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க. அந்த நேரத்துல நீ அந்த செயலை செய்யணும். குளிச்சு ரெடியானதுக்கு பிறகு அடுத்ததாக உனக்கு என்ன செய்வாங்க, பெரிய அதிகாரிகள் வந்து சந்திப்பதற்காக வேண்டி எல்லாரையும் வருஷரா நிறுத்த சொல்லுவாங்க, நிக்கணும். அவர்கள் வந்து சந்திச்சுட்டு போனதுக்கு பிறகு அங்க சிறைச்சாலையில் இருக்கிற வேலைகள் செய்யணும். உள்ள பள்ளிவாசல் இருக்கா, பள்ளிவாசலை சுத்தம் பண்ணணும், கோவில் இருக்கா, கோவிலை சுத்தம் பண்ணணும், கிரவுண்ட் இருக்கா, அந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணணும், அங்க இருக்கிற பாத்ரூம் இருக்கா, சுத்தம் பண்ணணும். சில நபர்களுக்கு வேலைகள் பிரித்து தரப்படும், அந்த வேலைகளை செய்யணும். மதிய சாப்பாடு முடிச்சதுக்கு பிறகு உடனே என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு அனுமதி, இவ்வளவு நேரம் விளையாடணும் நேரம் கொடுப்பான். அந்த நேரத்துல விளையாடணும். சாயந்தரம் 6 மணிக்கு உள்ள வச்சு பூட்டிடுவோம். நைட்டு சாப்பாடு 6 மணிக்கு கொடுத்துட்டு உள்ள வச்சு என்ன செஞ்சிருவான், பூட்டிடுவோம். அவ்வளவுதான் உனக்கான நேரம், அவ்வளவுதான். 6 மணிக்கு மேல நீ உள்ளதான் இருக்கணும். 8 மணி ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, தூங்கிடணும், முடிச்சிருக்க கூடாது. அப்ப இதுதான் உனக்கு ரொட்டீனான ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் செய்யறது கிடையாது. நீ ஒரு 15 நாள் உள்ள இருக்கிறன்னா 15 நாளும் உடைய வாழ்க்கை இதுதான் ரொட்டீனா இருக்கணும். 1 மாசம் உள்ள இருக்கிறன்னா 1 மாசம் உடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் சிறைச்சாலையை சொன்னாங்கன்னா இதான் அடிப்படை. முஸ்லிம்ங்கிற ஒரு கேட்டகரியில நீ உலகத்துல 60 ஆண்டு கால வாழ்க்கை வாழ்ந்தாலும் 80 ஆண்டு கால வாழ்க்கை வாழ்ந்தாலும்
உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்து கொடுத்து நோன்பை நோற்று தர்மங்களை செய்து நல்ல காரியங்களை அதிகமாக செய்து இஸ்லாம் தடுத்த காரியங்களிலிருந்து முற்றிலுமாக உன்னை தடுத்துதான் நீ வாழணும். அந்த வரையறை, அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற வரையறையை இஸ்லாம் இந்த உலகத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப இன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலைக்கும் வெளியில இருக்கிற முஸ்லிம்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்கள சுத்தி காம்பவுண்ட் செவர் இருக்கும், நமக்கு காம்பவுண்ட் செவர் கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். அவங்கள சுத்தி காம்பவுண்ட் செவர் இருக்கும், அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கைன்ற நிலை இருக்கும். நமக்கு அல்லாஹ் என்ன செய்யல, நல்ல விருந்த பரந்த வெளியாக கொடுத்துட்டு ஒரு கட்டமைப்பை கொடுத்து இந்த கட்டமைப்புல நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்க நல்லா நமக்கு சொல்லிட்டான். அப்படி நம்முடைய வாழ்க்கையை இங்க அமைச்சோன்னு சொன்னாதான் நாம இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த கட்டமைப்பை தாண்டி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டோமேயானால் நாம் இந்த உலகத்துல எப்படி அந்த கட்டமைப்பை மீறி நம்முடைய வாழ்க்கையை உலகத்தில் அமைச்சோம் சொன்னா நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுது மிக பெரும் நஷ்டவாளிகளாகத்தான் இறைவனை சந்திப்போம். அப்படியான நிலை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற அந்த கட்டமைப்போடு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெறுகிற பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திரளத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த பெண்கள் பயானிலே எதையெல்லாம் நாம் கேட்டோமோ, எதையெல்லாம் சொன்னார்களோ அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.